பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். உலக அளவுல வைரலா இருக்கக்கூடிய காசாவுடைய செய்தி, மனிதாபிமான உதவிக்காக உள்ள சென்றிருக்கக்கூடிய கப்பலை வழிமறைச்சு அவங்கள கைது செய்திருக்கக்கூடிய இந்த செய்தி இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய அளவுல வைரலா மாறி இருக்கு. இந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன, அங்க உண்மையிலே நடுக்கடல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆலந்தூர் யூசுப் நம்மளோட இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? ஆனா இப்போ இந்த எல்லா இன்டர்நேஷனல் மீடியா முதற்கொண்டு இந்த கப்பல் கடத்தப்பட்டிருக்கு, கப்பல் வழிமறைக்கப்பட்டிருக்கு, இந்த செய்தி பெரிய அளவுல பேசப்படுது. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, காசாவில் ஹஜ்ஜி பெருநாள் எப்படி நடந்தது? முக்கியமான கேள்வி. அந்த கப்பலை தாண்டி அந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தியாக திருநாளில் அந்த மக்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கு பலியிடுவதற்கு ஆடோ மாடோ இது மாதிரி வேறு எதுவுமே கிடைக்காத காரணத்தினால போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது, இனிப்பு ஸ்வீட்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்வீட் எதுவுமே கிடையாது. கசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கீஸ் பிஸ்கட் பண்ணுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அதை பண்ணி எல்லா மக்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்களுக்கும் கொடுப்பாங்க. அந்த ஸ்வீட்டு தயாரிக்க முடியல. இதை நம்ம சொல்லலை, அங்கே இருக்க இப்ராஹிம்னு ஒருத்தவர் தொழுகைக்கு வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி எதுவுமே எங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் தொழுகைக்கு வந்திருக்கிறாரு. தொழுகை வந்திருக்கும் போது அவரை ராய்ட்டர்ஸ் செய்தி முகமை பேட்டி எடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, இது என்னென்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப ரொம்ப கேஷுவலாக உட்காந்து பேசுகிறாரு. அவரை பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட என்ன நினைப்பீங்கன்னா, சரி ஓகே, இவர் எந்த விதமான பாதிப்பு இவருக்கு அடையலை, ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த மனிதர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னென்ன தகவல்கள்லாம் அவர் சொல்கிறாருன்னா, இங்கே எதுவுமே கிடையாது பாருங்கள், பள்ளிவாசல்லாம் இடிஞ்சிருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, எனக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் ஒரு செய்தியை சொல்கிறாரு. போன வருஷம் என் மகன் இருந்தான், இந்த வருஷம் அந்த பையன் என்னோட பெருநாள் கொண்டாட பெருநாள் இல்லை அந்த பையன் இல்லை அப்படின்னு. பிபிசியில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, அதில் இன்னொரு பெரிய முதியவர் வர்றாரு. வந்தவொன்னே எப்படி இருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கார். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரும் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் பையனை இழந்துட்டேன், என் மனைவி இழந்துட்டேன், என் பிள்ளை இழந்துட்டேன், ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு பெருநாளை கொண்டாடுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம பெருநாள் கொண்டாடுறப்ப என்ன பண்ணுவோம்னா, உறவினர் வீட்டுக்கு போவோம், உறவினர்களை அனுசரிக்க சொல்லி இஸ்லாம் நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வலியுறுத்துது, நம்ம போவோம். ஆனால் கஸ்ஸாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எங்கே போகிறாங்கன்னா கல்லறைகளுக்கு போகிறாங்க. அம்மாவை பார்க்க, தங்கச்சியை பார்க்க, தம்பியை பார்க்க அங்கே போய் இருந்து அது அல் ஜசீரா உட்பட வேறு சேனல்ஸ்லாம் அதை ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே முடியாது, உள்ளமெல்லாம் அது தாங்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பலஸ்தீன மக்கள் அந்த ஈதுல் அல்ஹாவை அந்த சமயத்திலே தக்பீர் முழங்கி இறைவனுக்கான கட்டுப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான் இங்கே நீங்கள் கவனிக்கணும். சாதாரண விஷயம் இல்லை, இதுதான் இஸ்ரேலுக்கு பேர் இடியாக இருக்குது. எந்த காரணத்தை கொண்டு அவங்க எடுத்த அந்த கொள்கையிலிருந்து விடுபடாமல் உறுதியோடு இருந்து இன்றளவும் அவங்க அந்த பெருநாளை பல துன்பத்துக்கு மத்தியில் கொண்டாடி இருக்கிறாங்க, உறுதியோடு இருக்கிறாங்க. தியாகம் செய்து உறுதியோடு இருக்குது மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சொல்லலாம் நம்ம. சரிண்ணே, இப்போ உலக அளவில் வைரலாக இருக்கக்கூடிய செய்தி, கிரேட்டா தும்பர்து கைது செய்யப்பட்டது. கப்பலில் அந்த மக்களுக்காக உதவி பொருட்கள் கொண்டு போகிறாங்க, அவங்களையுமே கைது செஞ்சு இஸ்ரேல் ட்ரோன்கள்லாம் சுற்றி வளைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. உண்மையிலே அங்கே நடுக்கடலில் என்ன நடக்குதுண்ணே? அதை கிரேட்டா தும்பர்க் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு அவங்க அந்த காலநிலை ஆர்வலர் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைமேட் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஆர்வமாக இருந்த ஒரு பெண்மணியோட சிறுவர் அப்படின்னு சொல்லலாம். 15 வயசுலேருந்தே இது ஆர்வமாக இருந்து 2019 நவம்பரில் ஐநாவினுடைய உச்சி மாநாட்டில், காலநிலை உச்சி மாநாட்டில் பேசிய ஒரு வார்த்தை, மிக பேசு பொருளாக இருந்த வார்த்தை, ஹவு டேர் யூ, உங்களுக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்த கேட்ட கேள்வி, மக்களை பார்த்து இந்த கவர்ச்சிகரமாக அறிவிப்பு செய்கிற ஆட்சியாளரை பார்த்து கேள்வி கேட்ட ஒரு பெண்மணி. அவங்களும் 12 பேர். இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க காட்னியாவிலிருந்து, அதாவது இத்தாலியில் இருக்கக்கூடிய காட்னியாவிலிருந்து புறப்படுறாங்க. 2000 கிலோமீட்டர். 12 பேருமே சமூக ஆர்வலர்களா? எல்லாமே சமூக ஆர்வலர். அது மட்டும் இல்லை,
ரீமான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சினுடைய பார்லிமெண்ட் மெம்பர் எம்பியாக இருக்காங்க. அவங்க ஒரு பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா பலஸ்தீனம். இவங்க இது இல்லாமல் நிறைய பேர் அந்த இதில் கலந்து கொள்கிறாங்க. அதில் கலந்து கொள்ளக்கூடிய செர்ஜியோ, யானிஸ், பாஸ்கால், இல்லை செர்ஜியோ அவங்க மட்டும் 2018 இது மாதிரி கப்பலில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படி 12 ஆர்வலர்கள் இந்த காட்னியாவில் இருந்து 2000 கிலோமீட்டர் கடந்து கசாவை அடையணும் அப்படிங்கிறதுக்காக பொருட்களை எடுத்துகிட்டு வர்றாங்க. இவங்க கைது செய்கிற அளவுக்கு என்ன பொருள் கொண்டு வந்தாங்க? அதுதான் கவனிக்க என்ன, பால் பவுடருங்க, பால் பவுடரு, மருந்து பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் செயற்கை உபகரணங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, கைகாலை இழந்த அந்த குழந்தைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு செயற்கையாக பொறுத்துற அந்த இது அரிசி இதையெல்லாம், அதுவும் பெரிய அளவுக்கு இல்லை, கொஞ்சம் அளவுக்கு அந்த போட்டில் எடுத்துகிட்டு வர்றாங்க. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் கார்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்க இருக்கக்கூடிய இராணுவ அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து எப்படிப்பட்டதுன்னா ஹமாஸுக்கு உதவி செய்ய போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களுடைய செல்ஃபி போட், இதை எவ்வளோ கேவலமாக விமர்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள் ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னால் திமுக அரசாங்கம் ஒரு உணவு வழங்கினாங்க, அதை எப்படி கேவலமாக ஒரு பத்திரிகை விமர்சனம் செஞ்சது, கழிவறையில் நம்பி வழியில் விமர்சனம் செஞ்சாங்களே, அதுக்கு ஒத்த மாதிரி இருக்குது. ஏன் இப்போ நம்ம சங்கிகள் இழுக்கிறோம்னா, எந்த கசாவை பற்றி எந்த பதிவு பிபிசி உட்பட வேற எதில் வந்தாலும் அங்கே இறக்கக்கூடிய மக்களை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கிறாங்க. அதனால் நம்ம இழுக்கிறோம். சரி, இப்போ இந்த கப்பலை பற்றி நம்ம எடுத்துக்கோ. இந்த கப்பல் வரும்போதே பார்க்கணும், நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல கப்பல்கள் இந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கு கசாவுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி முற்றுகையில் இருந்தப்ப 2011, 2001, அப்புறம் 2018 இது மாதிரியான காலகட்டங்களில் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2001 மே 31 அந்த காலகட்டத்தில் வந்த கப்பல் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவி மர்மாரா அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் இஸ்தான்புல்லேருந்து வருது, துருக்கியிலேருந்து 10 டன் உணவுப் பொருட்களை ஏற்றி வருது. அந்த 10 டன் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள். அப்போ ஒரு முற்றுகை நடக்குது 2001. அப்போ அவங்க உணவு கொடுப்போம் அப்படின்னு வர்றாங்க. அப்படி வர்றப்ப இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாடு 10 பேரும் சமூக ஆர்வலர்கள் 10 பேரையும் ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. இதையெல்லாம் அறிஞ்சு தான் கிரேட்டா துன்பர்க் இப்போ வர்றாங்கன்னா பெரிய விஷயம். ஏற்கனவே சுற்றுருக்காங்க, தெரியும். இது மாதிரி இது ஒன்று நான் சொன்ன உதாரணத்துக்கு அது மாதிரி நிறைய லிஸ்ட் 2018 இது மாதிரி நடந்திருக்கு. அதான் அவர் செர்ஜியோ கைது செய்யப்பட்டாருங்க தகவலையும் நான் சொல்கிறேன். இது மாதிரி தகவலை அறிஞ்சுக்கிட்டே கிரேட்டா துன்பர்க் வர்றாங்கன்னா, முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவங்க, மனிதநேயத்தை விரும்பக்கூடியவங்க, ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவங்கெல்லாம் இந்த செய்திகளை கசாவில் மக்கள் இருக்கக்கூடிய அவங்க பாதிக்கப்படக்கூடிய பாதிப்புகளை மக்களுக்கு இன்ன பிற மக்களுக்கு நீங்கள் செய்தியை பரப்பணும் அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்குது. இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வர்றாங்க, இவ்வளவும் தெரிஞ்சு கடந்து வர்றாங்க. வரும்போது கிரேக்க கடற்கரை பகுதியில் வர்றப்ப அங்கே ஒரு ட்ரோன் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அதையும் தாண்டி வர்றாங்க. அது அவங்க இருக்கக்கூடிய ஸ்வீடனில் இருக்காங்க. ஸ்வீடனில் இருந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்க, இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் ஜேர்னி அப்படிங்கிறாங்க. ரொம்ப நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டேஞ்சரஸானதுன்னு சொல்கிறப்ப அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, வி ஸ்டாப் ட்ரையிங் இஸ் வென் வி லாஸ் அவர் ஹியூமனிட்டி. நீ இதை செய்கிறத நிறுத்தினீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி முயற்சிகள் செய்கிறத நீங்கள் நிறுத்தினீங்கன்னா அன்னைக்கே மனிதனையை செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ கிரேட்டாக இருந்தனால தான் அந்த 11 பேர் உயிர் தப்புனாங்க. இல்லாட்டி 11 பேர் உயிர் தப்பிருக்க முடியாது. இன்றைக்கி காலையில் சரியாக 1 மணி அளவு இருக்கும்போது கசாவினுடைய 100 மைல் கடல் மைல், நம்ம கிரவுண்டில் சொன்னோம்னா 180 கிலோமீட்டர் இருக்கும்போது ஒரு அங்கே கொண்டு வந்து ஏதோ ஒரு ரசாயன மாதிரி ஒரு உப்பு போட்டிருக்காங்க ஒயிட் கலரில். கண்ணெல்லாம் அவங்களுக்கு எரிஞ்சிருக்கு. கையை தூக்க சொல்லி, அதோடைய ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கையை தூக்க சொல்லி, செல்ஃபோனை தூக்கி கடலில் போட சொல்லி. இது வந்து ஐசிஜி இருக்குல்ல, ஐசிஜி இன்டர்நேஷனல் லா பிரகாரமே தவறு. இல்லை, கிட்டத்தட்ட ஒரு கடற்கொள்ளை மாதிரி தானே இருக்குது. கடற்கொள்ளைன்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறத விடுங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டேவிட் செனட்டர் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு கிட்னாப்பு, இது செஞ்சிருக்கவே கூடாது, இன்டர்நேஷனல் லாவுக்கு மாற்றமான ஐசிஜி வரக்கூடிய தீர்ப்புக்கு மாற்றமாக இருக்குது, அவங்க எப்படியா உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, அது மாற்றமாக நீ செஞ்சுருக்கிற அப்படிங்கிற செய்தியை இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஸ்திரேலியா கண்டனம் தெரிவிக்கிறாங்க, மற்ற நாடுகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, ஈரான் கண்டனம் தெரிவிக்குது. இவங்க இன்னும் வரைக்கும் வாயை திறக்கல இந்த சவுதி அரசாங்கம். இதுதான் நிலைமை பாருங்கள். வாயை திறக்கிறது கூட பயப்படுறாங்கன்னா இவங்க இப்போ தஜ்ஜால்லாம் வந்தால் என்ன செய்வாங்கன்னு தெரில. அவனை எதிர்த்து பேசணுங்கிறது நபிமொழி. அவங்க எதுக்குப்பா வம்பு, நீனே பார்த்து ஏதாவது பண்ணுப்பா, அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணேன் அப்படின்னு கோரிக்கை வச்சாலும் வைப்பாங்க போல. அந்த மாதிரி இவருடைய அங்கே இருக்கக்கூடிய சவுதியினுடைய ஆட்சியாளருடைய நிலைமை இருந்து கொண்டு இருக்குங்கிறத சமூக ஆர்வலர்கள் இப்படி கைது செய்யும் போது அதுக்காச்சும் கண்டனம் தெரிவிக்கும். அதுக்காவது கண்டனம் தெரிவிக்கணும். போன உணவுப் பொருட்கள் எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் அந்த கப்பை கடந்து போகிறது சாதாரண விஷயம் நினச்சி பாருங்களேன். நீங்கள்
ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பச்சை குழந்தைகளை 17,400 குழந்தைகளை கொண்டு குவிச்சிருக்கிறான். அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதான் சொல்றாங்களே, நீங்க வந்து போறது ரொம்ப டேஞ்சரஸ் பயணம்னு சொல்றப்பயே வந்து கிரேட்டா தும்பர் தெரிஞ்சுதான் போறேன். அவங்க எல்லா வீடியோலாம் எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் கைது செய்யப்பட்டா என்ன பண்ணுவோம், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற தகவலை கொண்டு வந்துருக்கிறாங்க. இதை அவங்க நக்கல் பண்றாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கஸ்ஸா மக்களுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. வரும்போதே அவங்களுக்கு ஈதினுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சொல்றாங்க, உங்க பக்கம் நாங்கள் இருக்கோம், எங்களுடைய கண்கள்லாம் உங்க பக்கம் இருக்கு அப்படிங்கிற செய்தியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு செய்தியிலையும் நம்மளுக்கு ஒரு படிப்பினை இருக்குது. நம்ம ஏதாவது தேவைப்பட்டா எப்பயாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் தானே பேசுகிறோமே தவிர, அன்னுதினம் அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை சிரமங்களை யாரும் பேசுவதற்கு தயாராக இல்லை. ரோமில் நடக்கிற ஆர்ப்பாட்டங்கள் கூட இந்தியாவில் இல்லை. ஆனால் நம்ம நினச்சிக்குவோம், நம்ம தான் இருக்கலே மிகச்சிறந்த ஒரு பணியை செஞ்ச மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோம். கம்பேர்ட் டு நீங்கள் ரோம் நடக்கிற ஆர்ப்பாட்டங்களும் நடக்கல. இன்ன வரைக்கும் கண்டினியூட்டியாக நடந்துகிட்டு இருக்கு ரோமில். ஏன் இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலில் சனிக்கிழமை போராட்டங்கள் நடக்குது. கஸ்ஸாவில் நீங்கள் ஜெனோசைட் பண்ணுற தவறு அங்கே செய்யாத அப்படிங்கிற ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து அங்கே இஸ்ரேல் நடந்துகிட்டு இருக்குது. சார், நான் இப்போ அந்த இஸ்ரேல் ராணுவம் வந்து அவங்கள கடலில் சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டதா சொல்கிறாங்களே, அது என்ன நடந்துச்சு? ஆமாம், தொடர் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு அந்த மேட்லின் அந்த கப்பலுடைய பேர், இவங்க மேட்லின் வச்சதுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், துறைமுகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்ன வார்த்தையை சொல்கிறாங்கன்னா வந்து, நாங்கள் வந்து சாண்ட்விச் கொடுத்தோம், தண்ணி கொடுத்தோம், அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே சொன்ன வார்த்தை என்னென்னா, இஸ்ரேல் காட்ஸ் சொன்ன வார்த்தை என்ன, அவங்க வந்து உள்ளே வர்றாங்க, ஹமாஸுக்கு உதவி செய்ய வர்றாங்க, பால் பவுடர் ஏற்றிட்டு வந்தவங்க குழந்தைக்கு அந்த மருந்து பொருள் ஏற்றிட்டு வந்தவதை இப்படி சொன்னவங்க இப்போ பிடிச்சிட்டு போயிட்டு நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உலக அளவில் ஒரு எதிர்ப்பலை இருந்தால் இஸ்ரேல் எப்படி அடிபணியுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். உலக அளவில் இது பேசு பொருளாக ஆகும்போது கஸ்ஸாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கிடைப்பதும் உயிர் வாழ்வதற்கும் ஒரு வழிவகையாக இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. அந்த கப்பலோட பேர் தான் சொன்னேன், மேட்லின். அந்த கப்பலுடைய பேர் ரொம்ப சொல்ல வேண்டிய, நம்ம எல்லாமே ஒரு வரலாறு பேசுவோம் எப்பயுமே. நம்ம அந்த வரலாறு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மேட்லின் வச்சிருக்கிறாங்க. மேட்லின் அந்த கப்பலுடைய பேர் யாருடைய பேர்னா, கஸ்ஸாவில் இருக்க ஒரு பெண்மணியுடைய பேர் மாட்லின் குலாப்னு சொல்லிட்டு அந்த சகோதரனுடைய நேமும். 36 வயசு அவங்களுக்கு. 13 வயசுல இருந்து அவங்க ஃபிஷர் உமன்னா மீன் விற்கிறவங்க இல்லை, மீன் விற்கிற தப்பு நம்ம சொல்ல வரல, மீன் பிடிக்கிற ஒரு பெண்மணி 13 வயசுல இருந்து. பார்த்துருப்பீங்களா? இப்போ கூட நான் பெரும்பாலும் பார்த்ததில்லை பெண்மணிகள் மீன் பிடிக்கிற மாதிரி, கடலுக்கு போய் அந்த பெண்கள்லாம் மீன் பிடிச்சிற மாதிரி நான் பார்த்ததில்லை. இவங்க 13 வயசுலேருந்து மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லை, கடல் சார்ந்து இருக்கக்கூடிய பாதுகாப்பு, கடலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு கல்வியாக கஸ்ஸா மக்களுக்கு நடத்துகிறாங்க. இது பிடிக்கலைங்க அவங்களுக்கு. என்ன பண்ணுறாங்க, 2016 இவங்க வச்சுருந்த போட்டை சீஸ் பண்ணுறாங்க, இவங்கள கைது பண்ணுறாங்க, இவங்க அப்பாவுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. கடைசியில் காதருங்கிறவங்க உங்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து, அவரும் ஒரு மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர், அவங்க திருமணம் செய்துகிறாங்க. திருமணம் செய்ததுக்கு பின்னாடி கூட கஸ்ஸாவில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு தொடராக கடல் சார்ந்த பாடங்களை நடத்துகிறாங்க. எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், அது அந்த கஸ்ஸாவுடைய கொடியை வச்சுக்கிட்டு தான் அவங்க போவாங்க. அந்த புகைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அதை வச்சுக்கிட்டே தான் போவாங்க. இது இவங்களுக்கு வெறுப்பை தருது. இந்த மக்கள் எங்கேருந்து பேர் எடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். மேட்லின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேர் எடுத்திருக்கிறது கூட கஸ்ஸாவில் இருந்த ஒரு வீர தீரமிக்க ஒரு பெண்மணி, 3 குழந்தைகளுடைய தாய். இப்போ அவங்க நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அந்த கப்பலுக்கு பேர் வச்சு அந்த கப்பல் வழியாக இஸ்ரேலுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நீ எந்த நாட்டு பெண்மணி நீ அடக்கி வைக்கிறையோ, அவங்க போட்டை பிடுங்குறையோ, அவங்கள கப்பலில் போய் நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாது தடை போடுறையோ, அந்த பெண்மையினுடைய பேரை வச்சு நாங்கள் உள்ளே வர்றோம் அப்படிங்கிற செய்தியை கிரேட்டா தும்பர்க்கு செய்திருக்காங்க. சீமை பாராட்டுக்குரிய விஷயம் மட்டுமல்ல, நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நான் கவனிக்க வேண்டியது. கஸ்ஸாவுடைய மக்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம், அவங்க கேட்குறது, விரும்பி கேட்குறது பிரார்த்தனைகளில் ஒன்று. அவர்களை பற்றி இந்த உலகம் பேச வேண்டும் என்பது தான் அவங்களுடைய விருப்பமாக இருக்குது. அதை நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சரிண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் அங்கே நடக்கக்கூடிய பல கள தரவுகளை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துனீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.
மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.